This video is sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா, டவுன் ஹால் 8 நான் அப்டேட் பண்ணிட்டேன். அப்டேட் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புதுசாக ட்ரூப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இங்கே பாருங்களேன், பிளாக் ஸ்மித்ன்னு இருக்குல்ல, இது என்னென்னா நம்ம கிங்கு குயினு அந்த ராயல் சேலஞ்சுக்கெலாம் அது ஒரு எபிலிட்டி மாதிரி. இப்போ பாருங்களேன், இது ஒரு எபிலிட்டி. இது என்னென்னா எர்த்துக்குவாக்கோட இது என்னென்னா ஒரு ரவுண்டு அந்த சரௌண்டிங் மாதிரி நம்ம ஸ்பெல்லு போட்டால் இதாகும்ல, அது வரைக்கும் நமக்கு வால் ஏதாவது இருந்துச்சுன்னா எர்த்துக்குவாக்கு ஸ்பெல்லு போட்டோம்னா நமக்கு எப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன் எர்த்துக்குவாக்கு ஸ்பெல்னா எப்படின்னு. அந்த மாதிரி அதோட பவரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டார்க் ஸ்பெல் ஃபேக்ட்ரி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு 3 ஸ்பெல் எடுத்து போகலாம். ப்ளஸ் இப்போ ஒரு ஸ்பெல்லு இதுதான் டார்க் ஸ்பெல்லும்பாங்க. டார்க் ஸ்பெல் ஃபேக்ட்ரியிலேருந்து வருது. இது எதுக்குன்னா, இது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா பாய்சன் ஸ்பெல் கொடுக்குறாங்க. பாய்சன் ஸ்பெல் எதுக்குன்னா, இப்போ நம்ம கிளான் கஸ்டமர் ஒரு ட்ரூப் வருதுன்னா பாருங்கள், இது கிரவுண்டில் பெக்கான ஒரு இது சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஏர் இல்லை பாருங்கள், அந்த ஸ்பெல்லு போட்டோன்னே அந்த பலூன்லாம் டெத் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இதுதான் இந்த பாய்சன் ஸ்பெல்லோட வேலை. இப்போ நான் அதில் ஒரு பாய்சன் ஸ்பெல் எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு எப்படின்னு அட்டாக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாய்சன் ஸ்பெல்லை வச்சு பெரிய பெரிய ட்ரூப்ஸ் இருந்தாலுமே நம்ம இது பண்ணிடலாம். அதாவது டெத் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காகவே டெத் ஆயிரும் அந்த ஸ்பெல்லு போட்டிங்கன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரேங்க்டு பேட்டிலில் லாஸ்ட் டைம் ஸ்கெலிட்டன் 1ல் இருந்தோம். இப்போ ஸ்கெலிட்டன் 2ல் இருக்கோம், அதுவும் 91th பிளேஸில். வாங்க நம்ம இதில் ஒரு அட்டாக் பண்ணி காட்டலாம். இப்போ தான் ஃபஸ்ட்டு அட்டாக்கே பண்ணுறேன் நான். இப்போ பாருங்களேன், இதே டவுன் ஹால் 8ல் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு டஃப்பான பேஸ் தான் நமக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன் முன்னாடியே. நான் என்ன பண்ணுறேன், ரேங்கஸ்ட்லேருந்து ட்ரூப்ஸ் வெளியே வர வச்சு பாய்சன் ஸ்பெல்ல போகிறேன். இது பாருங்கள், பாய்சன் ஸ்பெல் தெரியுதா? இதில் பாருங்களேன், ட்ரூப்ஸோட ஹெல்த் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக குறையுது பார்த்தீங்களா. அவ்வளோதான், அந்த சைடு போட்டு நான் அது இருக்கிறது என்னோடய ட்ரூப்ஸை வச்சு காலி பண்ணிட்டேன். இது பாருங்கள், நம்ம டவுன் ஹால் 8ல் பாம் டவர் போட்டுருக்கோம். பாம் டவர் இது என்ன பார்த்தீங்கன்னா, பாம் தூக்கி போயிட்டே இருக்கும். அந்த டவர் முடிஞ்சாலே ஒரு பெரிய ஜெயின் பாம் மாதிரி வெடிக்குதான். இதுதான் ஜெயின் பாம் இறக்கி பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கிங்குக்கு அந்த எர்த்துக்குவாக்கிலே போட்டுருக்காங்க. இந்த உங்களோட எபிலிட்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதையெல்லாம் இது ஆர்ச்சர் அந்த ஹீலர் நமக்கு ஹீல் பண்ணிட்டே இருக்குது. அந்த கிங்கில் போய் நம்மளோட ஜெயிட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஜெயிட் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம எல்லா டிஃபென்ஸையும் அடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ட்ரூப் அடிக்கும். ஆர்ச்சர் முடிஞ்சிருச்சா, இப்போ அந்த இது காலி பண்ணுவோம். அவங்களோட கிங்கு காலி பண்ணிடுவாங்க பாருங்க. அவங்களோட கிங்கு ஈஸியாக காலி பண்ணிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை 3 ஸ்டார் நான் ஈஸியாக எடுத்துட்டேன். ஃபஸ்ட் அட்டாக்லேயே எனக்கு 40 கப்பு எனக்கு கிடச்சிருச்சு. இன்னும் நான் 6 அட்டாக்லேயுமே ஃபுல்லாக அட்டாக் பண்ணிடுவேன். 40 அட்டாக் பண்ணி நான் இருக்கிற ஸ்கெலிட்டன்லேருந்து அடுத்து நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போயிடுவேன். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பில்டர் பேஸ்லேயும் உங்களுக்கு என்னென்ன நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரேங்க்டு மாறிடுச்சு பார்த்தீங்களா, 91லேருந்து 63 ஆயிடுச்சு.